படிக்கும்போது தான் UPSC preparation பண்ணும்போது I read about this Parkinson's disease, but after that even I don't have any idea about this. First of all, thanks to the RELA doctors team and RELA management for inviting me to this event. I request all the media persons and the families, those who are present here, to try please create awareness among all the public regarding this disease. At the same time, I request doctors in police department also. We don't have much awareness regarding this. Whenever you get time, please conduct some medical camps in police quarters so that police families and they will also get to know about this. Because people they think they have some hallucinations and all. They think some kadavale danguttar pola. They may have some superstitions also. So please spend some time with police person. Whenever you get time, just let me know. We'll arrange some medical camps in the police quarters. So once again, thank you so much for inviting me. Thank you. అందరికీ எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சூப்பர். இப்படி ஒரு ஈவெண்ட்டில் எங்கள் கூட்டத்துக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்டிருந்தேன் எந்த ஒரு வருத்தம்னு சொல்லிட்டு ஏன் என்ன பேசணும் அப்படின்னு கேட்டேன். அவங்களாம் பேசுவாங்க, அதுலேருந்து நாட்டுனாங்க. இவங்க பேசுறது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. புரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ எல்லோரும் வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கணும். பெரியவங்க அப்பா அம்மா எல்லோரும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க தான் நமக்கு அது என்னைக்காக நம்ம உயிர் போக போகுது, அதை யாரும் தடுக்க முடியாது. ஸோ அது இருக்கிறதே நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்றது புரியுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி மூளை சார்கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி மூளை ஒர்க் ஆகலன்னா ஒரு விஷயம் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். சார் நான் பிறந்தது ஒர்க் ஆகலை சார், அது என்ன பண்ணணும்னு கேட்டேன். எல்லாமே பண்ணலாம்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சப்போஸ் அந்த மாதிரி வயசாகிடுச்சு, வயசான எல்லாருக்குமே இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஸோ நீங்களும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். வீட்டில் இருக்க பெற்றவங்களை எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அப்பா அம்மா தான். நம்ம இன்னைக்கு இந்த அளவு நிற்கிறோன்னா அதுக்கு அப்பா அம்மா காரணம். ஸோ அவங்கள நம்ம கடைசி வரையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்க சொன்ன சென்டென்ஸ் எதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து கொண்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அவங்க தான். ஓகே, ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கணும். தேங்க்யூ சார். உண்மையிலேயே ரெயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கும் நான் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கேன். என் ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் பார்க்குறேன். வரவங்களும் அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறாங்க. ஒரு எந்த விஷயமா தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சுட்டு ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். லவ் யூ. என்னை கூட்டத்துக்கு நன்றி. தேங்க்யூ சார். இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அன்பு. எல்லோரும் அன்பிற்காக ஏங்குகிறோம். குடும்பத்திலே அன்பை குழந்தைகளும் பெரியவர்களும் ஒருவருக்கு ஒருவர் அக்கறையாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இருக்கிறது. பெரியவர்களுக்கு அந்த அன்பு இன்றைக்கு சூழ்நிலையில கிடைப்பதில்லை. அன்பு கிடைக்காத பொழுது நான் இருந்து என்ன பயன் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கவனிக்கணும். குறிப்பா இப்போ ஒருவருக்கு நான் இருந்து என்ன பயன் என்கிற எண்ணம் வலிமையாக மனதிலே ஊன்றினால் இந்த உடம்பினுடைய தன்மை என்னன்னா, மனதினுடைய தன்மை என்னவோ அதற்கு ஏற்றாறு போல வேலை செய்வதற்கு தான் உடம்பு இருக்குது. இப்போ திடீர்னு இங்க ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல கருணாக பாம்பு இருக்குன்னா அந்த மேடையில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு 7 பேர் எல்லாரும் இதே மாதிரி அமைதியாக உட்காந்துருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. வந்தபடி படம் எடுக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் இறங்கி ஓடி போயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் எல்லாரும் எழுந்து ஓடி போங்கன்னு சொன்னா யாராவது எழுந்து ஓடி போவாங்களா? ஏன் அப்படின்னா டெக்கோரம் ஒத்து வராது, எழுந்து ஓட முடியாது. ஏன்னா இது ஒரு மேடை, அலங்காரமா உட்கார வச்சுருப்போம். அப்ப இந்த மனம் என்ன நினைக்குது? இப்போ அழகா உட்காரணும்னு நினைக்குது. பாம்பு வந்துட்டா என்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கும். அப்ப இந்த மனம் நினைப்பதை செய்வதற்கு தான் இந்த உடம்பு இருக்குது. தொடர்ந்து ஒருவருடைய மனம் நான் ஏன் வாழணும், எனக்கு தான் அன்பு கிடைக்கலையே, எனக்கு தான் அக்கறையே இல்லையே, நான் ஏன் வாழணும், வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை என்று திருப்பி 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 பல முறை நினைத்தால் அந்த உடல் தன்னை தானே சிதைத்துக் கொள்ளுகிற காரியத்தை தூங்கும். டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் உடைய
ஒரு காரணம் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ். அப்போ பெரியவர்களை 50-60 வயது கடந்தவர்களை மிகவும் அக்கறையுடன் கவனம் செலுத்தி பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கிறது. அவங்கவுங்க கெரியர்ல குரோ ஆகணுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த கெரியர்ல குரோ ஆகிறதுக்காக வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கவனிக்காம விடக்கூடாது. இது ஒரு ஜெனரல் மெசேஜ் எல்லாருக்காகவும் சொல்றேன். யோக பயிற்சிகளின் மூலமாக மூளையினுடைய சிதைவை பெருமளவு தடுக்க முடியும் என்று பல ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. அதற்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எளிமையான பார்க்கின்சன்ஸ் உடைய இனிஷியல் ஸ்டேஜஸ்ல, செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக எளிமையான யோக பயிற்சிகள் இருக்கு. அதை செய்வதன் மூலமாக மூளையினுடைய உடம்போடு சம்பந்தப்பட்ட, உடம்பினுடைய செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட, மொழியோடு சம்பந்தப்பட்ட, பேசுறதோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் எல்லாத்தையும் அழியாமல் தடுக்க முடியும். ரேலா இன்ஸ்டிடியூட் இந்த நிகழ்வில், இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமில் யோகாவிற்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு நினைச்சது ஒரு நல்ல எண்ணம். அதற்காக அவர்களை வாழ்த்துகிறேன். வணக்கம், நான் டாக்டர் சங்கர் பாலகிருஷ்ணன், இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட், ரேலா ஹாஸ்பிட்டல், சென்னை. ஒரு வருஷமும் வேர்ல்ட் பார்க்கின்சன் டே அவேர்னஸ் 11th ஏப்ரல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த வருஷம் யோகா ஃபார் பார்க்கின்சன் டிசீஸாக ஹைலைட் பண்ணுறோம். ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னால் 4 சிம்டம்ஸ் இருக்கலாம். நடுக்கம், ஸ்லோ ஆகிறது, கை கால் இருக்கும், பேலன்ஸ் இஷ்யூ. இது 4 இருந்தால் பார்க்கின்சன்ஸ் சஸ்பெக்ட் பண்ணணும். இது மோஸ்ட்லி 60 வயசுக்கு மேலே வரும். பட் யங்கர் பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணலாம். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் பக்கத்தில் இருக்க நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இது பார்க்கின்சன்னான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது நியூரோ டீஜென்ரேட்டிவ் டிஸார்டர் அப்படின்னா நரம்புகள் தன்னை போல் அழிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் டோபமைன் கெமிக்கல் குறைஞ்சி போகுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் டோபமைன் டேப்லெட்ஸும் பயிற்சியும் உடற்பயிற்சியும் பண்ணினா அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஒன்ஸ் மெடிசின்ஸை டாலரேட் பண்ண முடியல, அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அட்வான்ஸ்ட் மெத்தட் மூலமாக பார்க்கின்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் தான் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், ஆள் மூளை தூண்டுதல்னு சொல்லுவோம். ஸோ இது சின்ன ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி இருக்கும். அது காலர் போன் கீழே வச்சுடுவோம். அதில் கனெக்டிங் ஒயர் சின்ன பர் ஹோல், பின் ஹோல் மூலமாக சர்ஜன் பிரெயினில் இம்ப்ளான்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்டிமுலேட் பண்ண கொஞ்ச நாளில் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் வரும். இந்த வியாதி 5 ஸ்டேஜில் ப்ரோக்ரஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பேஸ் மேக்கர் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் மாத்திரைகளை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. இதுக்காக தான் மூமெண்ட் டிஸார்டர் அண்ட் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் கிளினிக்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். எவ்ரி Thursday from 10 AM to 2 PM we are following this. அண்ட் இந்த மாதம் பார்க்கின்சன் அவேர்னஸ்க்காக பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீ கேம்பும் பண்ணுறோம். தேங்க்யூ. We have 140 crore people population. எவ்வளோ பேர் டயக்னோஸ் பண்ணுறாங்க? So disease burden according to the survey January 2022 above the age of 18 எடுத்துட்டோம்னா 1 lakh populationல around 1000 people are suffering with Parkinson's disease. பட் இதில் நெக்லெக்டட்னு பார்க்குறப்போ, அதை டயக்னோசிஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம பார்க்குறது ஒரு ஐஸ்பர்க், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்கிறது தான். மெனி ஆர் ஸ்டில் லைக் 6 வருஷம் கழிச்சு கூட பேஷண்ட்ஸ் வராங்க. இங்கே 6 வருஷமாக என்னென்ன டயக்னோஸ் பண்ண முடியாமல் கடைசியாக வர்றவங்களும் இருக்காங்க. கீழே இருக்க டிப்பு நமக்கு தெரியறது ஐஸ் கேப் மட்டும்தான். ஸோ இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா we will know what is the real burden of the disease. So as part of awareness, what are the precautions they should take as part of awareness? So awareness is, so as we said, 50% genetic-ஆக இருந்தாலும் 50% environmental. So pollution control and avoiding heavy metal exposure, இது 2 தான் நம்ம கையில் இருக்குது. So we have to follow organic. டாக்டர் சொன்னார் இந்த வாட்டர் பைப்லைன் இப்போ lead pipes முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பிளாஸ்டிக், அதனால ஏதாவது எஃபெக்ட் ஆகுது? பிளாஸ்டிக் பைப்போட யூசஸ் இப்போ பிளாஸ்டிக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு ஆல்மோஸ்ட் நேச்சருக்கு டுவர்ட்ஸ் த நேச்சர் தான் வரும். ஸோ ஆல்வேஸ் நேச்சர் இஸ் த பெஸ்ட் மதர் விச் டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ். ஆர்டிஃபிஷியல் இஸ் ஆல்வேஸ் ஹார்ம்ஃபுல். நம்ம லைஃப் ஸ்டைலில் இதுக்கு ஒரு காரணம். ஸோ லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் அஃப்கோர்ஸ். சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ், the mind healthiness is important in any neurodegenerative disorder. நாங்கள் பேஸ் மேக்கர் வச்சப்புறம் பேஸ் மேக்கர் செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுற கூட சில டைம் நடுக்கும் கண்ட்ரோல் ஆகாது. இப்போ பேஷண்ட் கிட்ட கேட்டோம்னா அவரோட பதட்டம் காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த பதட்டத்தை குறைக்கிற மெடிசன்ஸோ இல்லை கவுன்சிலிங்கோ இல்லை சைக்காலஜி பேசி அதை சரி பண்ணுறப்போ we are getting better results. ஸோ அதனால தான் இது ஒரு ஜஸ்ட் டெஃபிஷியன்சின்னு சொல்ல முடியாது.
multiple component is there. One of could be a stress also. So avoiding stress will definitely help. இந்த சர்டிஃபிகேட் காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்காங்க. மிடில் கிளாஸ் பீப்புளும் நீடி பீப்புளுக்கும் வந்து இது அஃபோர்டபுளாக இருக்காது. சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புளுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி. சார் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் மாதிரி அதர் அட்வான்ஸ்ட் மெத்தட் இருக்குது. அதில் அப்போமார்ஃபின் பம்ப் தெரப்பின்னு ஒன்று நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த அப்போமார்ஃபின் பம்ப் தெரப்பின்றது ஒரு சின்ன பம்ப் மாதிரி இருக்கும். அதில் மெடிசன் வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு அந்த மெடிசன்ஸை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது மூலமாக சிம்டம்ஸை குறைக்க முடியும். இப்போ வரைக்கும் நம்ம யாருக்கெல்லாம் டிபிஎஸ் பண்ண முடியலையோ ஃபைனான்ஷியலாக இல்லையோ அவங்கள அப்போமார்ஃபின் தெரப்பி மூலமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். பட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் ஆல் ஓவர் த இந்தியானா ஆந்திரா கவர்மெண்ட்டில் இந்த டீப் பிரெயின் stimulation on the they are providing through the scheme. So in future if you people write to the government and we get it, it will be useful for many. So is there a life risk of this DBS? So any surgery, like if you take a risk of surgery versus benefit in தான் பார்த்து தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். So the risk of surgery ன்றப்போ surgeons will tell less than 1%. இந்த less than 1%ன்றது எதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம்னா நம்ம ரோடில் நடந்து போனால் நம்ம மேலே வெஹிக்கிள் மோதுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ அதை தான் less than 1% சொல்கிறோம். Out of all neurosurgical procedure, the most safest procedure is deep brain stimulation. Success rate is 98%. ஐடியல் பேஷண்ட் செலெக்ஷன் சார். பேஷண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த பேஷண்ட் செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்ன்றதை முன்னாடியே நம்ம டீம் அனலைஸ் பண்ணி இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இவ்வளோ எதிர்பார்ப்பு வரும்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணி 0 to 10 ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்க. எனி ஸ்கோர் 6.5 and above ரிசல்ட்ஸ் வில் பி வெரி குட். 3.5 to 6 சில சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், சில சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. அது மெடிசன் எக்ஸசைஸ் மூலமாக சரி பண்ணணும். லெஸ் தென் 3.5ன்றவங்களுக்கு சர்ஜரி அட்வைஸ் பண்ண மாட்டோம். Thank you. Now, Dr. Vela, இன்னைக்கு இந்த வேர்ல்ட் பார்க்கின்சன்ஸ் டே வந்து நாளைக்கு, அதுக்காக அந்த அவேர்னஸ்க்காக இன்னைக்கு இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். இவங்க சொல்கிறது ஒரு எவ்வளோ சொன்னீங்க percentage of people? Sir, above the age of 60, 1,000 per 1 lakh. 1,000 per 1 lakh na 1 in 100 I think. 1 in 100 people are affected with Parkinson's disease. இது வந்து ஓல்ட் ஏஜ் அப்படின்ட்டு கன்ஃபியூஷனில் நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு டயக்னோசிஸ் இல்லாமல் போகுது. டயக்னோசிஸ் இல்லைன்னா அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இந்த டயக்னோசிஸ் இருந்து இந்த மருந்து ட்ரீட்மெண்ட்லேயோ டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்லேயோ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க செல்ஃப் கேரிங்காகவும் இருக்கும். ஓரளவுக்கு டிபெண்ட், மற்றவங்களோட டிபெண்ட் இல்லாமல் செல்ஃப் கேரிங்காகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். ரெண்டாவது, எல்லாரும் கேட்குற கேள்வி, தி ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொன்னாங்க. ஆழமான மூளை ஸ்டிமுலேஷன், ஆள் மூளைன்னு சொன்னீங்க. ஒரு வேலை நான் ஆளுங்க நினச்சேன். ஆழமான டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஆந்திரா கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபோர் ரன்னராக இத்தனை வருஷமாக இருந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் எல்லா விதமான டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ஃபண்டிங், ஃபுல் ஃபண்டிங் கொடுக்கறது இந்தியாவிலே தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான்.